ஹலோ. இப்போ கொஞ்சம் மாதங்களாக நம்ம நியூஸில் பார்க்குறது எல்லாமே டவுரி டெத்து, டவுரி சூசைட் கமிட் பண்ணிக்கிற பொண்ணுங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா நம்ம கல்ச்சருடைய இது மாறலை. மாறுறதுக்கு மெயினாக பெண்கள் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யார் வீட்லேயோ எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அடுத்த செகண்டு அவங்கவுங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா உடனே சீரு சனத்தி நகை நட்டு படித்த பசங்கனாலும் படிக்காததுங்களாரும் லோ கிளாஸ் ஆகட்டும் ஹை கிளாஸ் ஆகட்டும் எல்லாம் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. 10-50 வருஷத்துக்கு மேலேயா அந்த காலத்தில் பொண்ணுங்களை சாவடித்தாங்க. மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிறது, இல்லாட்டி ஸ்டவ் வெடித்து மாமியார் ஸ்டவ் வெடித்தா மருமகளை கொலை பண்ணுறது, இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருந்தது. எங்கள் காலத்தில் அந்த மாதிரி தான் நியூஸு கேட்டுட்டு இருந்தது. அப்பையும் மாறவே இல்லை. இப்போ சின்ன பசங்களாக இருக்கட்டும் எல்லாமே படித்து வேலைக்கு போகிறாங்க, மாடர்னாக இருக்காங்க. ஆனால் மைண்டு இன்னும் பழைய இதிலே தான். கல்யாணங்கிறது ஒரு ஆணையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறது. நம்மளோட ஜெனரேஷன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜெனரேஷன் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக. ஆனால் அது இன்னும் இந்த பொம்பளைங்க சரி ஆம்பளைங்களும் சரி கல்யாணம்னு ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது சீரு பணம் நகை வரதட்சணை, இந்த பேச்சு தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு மெயினாக மாற வேண்டியது இப்போ படிக்கிறப்போ இந்த பெண் பிள்ளைங்க மாறினா வீட்டில் இருக்க பெண் பிள்ளைங்கன்றது பெண்ணுங்களோட அம்மாக்களையும் தான். நாங்கள் பாட்டி காலத்திலேருந்து ஆரம்பித்தது இன்றைக்கி எங்கள் பேத்தி காலம் வரைக்கும் இதே கொடுமை தான் நடந்துகிட்ருக்கு. பொண்ணுங்க செத்துட்டே இருக்காங்க. சந்தோஷ வாழ்க்கையே இல்லாமல் செத்து போயிட்டுருக்காங்க. அந்த காலத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறது இல்லாட்டி கொடுமைப்படுத்துறது. ஆம்பளைங்க ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டாக போயிட்டாங்க. ரொம்ப கொடுமைக்காரங்களாக போயிட்டுருக்காங்க. அம்மாக்களும் அப்படியே மாறி ஏன் இந்த பொம்பளைங்களும் இப்படி ஆம்பளைங்களும் இப்படி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்கிறது. என்ன பணம் இனவிருத்திக்காக தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நம்ம வம்சம் விருத்தி ஆகணுங்கிறதுக்காக தானே ஒரு ஆணையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறோம். ஜாதி மதம் கூட மாறிக்கிட்டு வருது, ஜாதி மதம்லாம் ஒழிஞ்சிக்கிட்டும் வருது. ஆனாலும் இந்த டவுரி ப்ராப்ளம் மட்டும் நிற்கவே மாட்டேங்கிறது. இதுக்கு ஸ்டபான பெண் பிள்ளைகள் ஸ்டெப் எடுக்கணும். அந்த பேச்சு வரதட்சணை பற்றியோ நகையை பற்றியோ பேசுகிறாங்கன்னாலே எடுத்து அந்த வீட்டு பொண்ணோட அம்மா அப்பா அதுக்கு மேலே அதை என்கரேஜ் பண்ணி பேசக்கூடாது. பையனை பெற்றவங்களும் அதை கேட்காதீங்க. பையன்களும் பொண்ணுங்களும் தான் இங்கே முடிவு எடுக்கணும். அதை பேசுகிறாங்கன்னா அந்த பேரண்ட்ஸை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க செய்யட்டும். பொன் பிள்ளைங்க என்னடனா பெற்றவங்ககிட்ட அவங்க செய்யணும், அந்த சடங்கு செய்யணும், பொங்கல் சீர் செய்யணும், தீபாவளி சீர் செய்யணும், கல்யாணத்துக்கு இவ்வளோ நகை போடணும்னு பொண்ணுங்களும் கேட்குறாங்க. ஆம்பளை பசங்களும் அதை வர பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அவங்க கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்குமோ அதே மாதிரி தான் நகை நட்டு போட்டு கொடுக்குறாங்க. என்னத்துக்கு ஏன் இந்த மாற மாட்டேங்கிறீங்க? பொண்ணுங்க மாறுங்க. பொம்பளை பசங்க மாறவே மாட்டேங்கிறாங்க. இது எப்போ மாறுது? இது 3 ஜெனரேஷனை நானும் பார்க்குறேன். மாற மாட்டேங்கிறாங்க. அப்புறமா இது இப்போ இவ்வளோ தற்கொலையும் கொலையும் நடந்திருக்கு நிறைய ஸ்டேட்டில், நிறைய பொண்ணுங்க நம்ம இந்தியாவில். ஆனால் இப்போ பாருங்கள், அடுத்தது ஒரு வீட்லேயே கல்யாணம் காரியம் எல்லாம் நடக்குமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேச்சு இதே தான். சேம் வரதட்சணையும்
நகை நட்டை பற்றி தான் இப்போ அடுத்தது அவங்கவுங்க வீட்டில் கல்யாணம் நடக்குமோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை மறந்துடுவாங்க. 2 மாதம் 3 மாதம் ஆகாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி ஆகிடுவாங்க. பழைய மாதிரியே நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கு பொண்ணுங்க மாறுங்க. அந்த மாதிரி கேட்டு உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள வேண்டான்னு வச்சுட்டு வந்துடுங்க. ஏன் பெற்றவங்க பிள்ளைங்கள சொந்த பந்தத்துக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக சுற்றுப்பத்து இருக்கவங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகலாம் கல்யாணம் பண்ணாதீங்க. அதுக்காக வேண்டி வாழணும்னு பார்க்காதீங்க. அவங்க எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்னா வந்துட்டு போகிறவங்க தான். பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்கன்ட்டு விட்டுட்டு இருக்கணும். பொம்பளைங்க மாறுங்களேன், பொண்ணுங்க மாறுங்க. மெயினாக பொண்ணுங்க மாறுங்க. பையன்களும் மாறணும். பணம் 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 காசு அந்த மாதிரி ஆம்பளை பசங்க கேட்டாங்கன்னா அந்த ஆம்பளை பசங்க கெட்டு போன பசங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க தான் அப்படி கேட்பாங்க. வர பொண்ணோட பணம் நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய அவங்க ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போன பசங்களாக தான் இருப்பாங்க. கெட்டு போன பையன்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பசங்க தான் வந்த பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துகிறவனுங்க, நல்லவனுங்க கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்க முதல்ல பொம்பளை பிள்ளைங்க மாறுங்களேன். உங்கள் பேரண்ட்ஸை மாற்றுங்க, வரவங்கள மாற்றுங்க. நீங்கள் ஸ்டபனாக இருங்க. இனிமேல் அது ஃப்யூச்சரில் ஒரு 2 ஜெனரேஷன் போகும்போது இதெல்லாம் ஒழியணும். அதுக்கு நீங்கள் இப்போ இருக்க பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் மட்டும் மாடர்னாக இருக்காதீங்க. படிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அல்ட்ரா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரெஸ்ட்டு தெரிகிற மாதிரியும் தொட தெரிகிற மாதிரியும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பழைய பஞ்சாங்கமாக இருக்கிறீங்க. ஏன் அந்த மாதிரி பசங்களாம் கண்டிங்க. ஆம்பளை பசங்க அப்படி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பையன்களை தூக்கிடுறீங்க. உங்களுக்கு சுதந்திரம் இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குது. ட்ரெஸ் போடுறதுல மட்டும் சுதந்திரம் பார்க்காதீங்க. டவுரியும் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு அடிமையாக வாழாதீங்க. பொம்பளை பசங்க மாறுங்க. பேரண்ட்ஸை கண்டிங்க. இந்த மாதிரி இப்போ உட்காந்து பேசுகிறாங்கனாலே அதை நல்லபடியாக பேசி அதை இல்லாமல் ஆக்க பாருங்கள். பொம்பளை பிள்ளைங்க மாறினா சொசைட்டியில் எல்லாமே மாறும். ஆண்களை நம்பாமல் இருங்க. ஏன்னா அவங்களும் செல்ஃபிஷ். அதனால தான் இப்படி எங்கேயாவது ஆம்பளை பசங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை தூக்கு மாட்டிக்கிட்டாங்களா டவுரி ப்ராப்ளத்தினால அப்படின்னு நியூஸ் வந்திருக்கா? கிடையாது. அதனால் பொண்ணுங்க இந்த மாதிரி இப்போ சகிச்சு இந்த கஷ்டமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. முதல்ல தைரியமாக ஸ்டெப் எடுத்து இந்த டவுரி வாங்கிறதையோ கொடுக்கறதையோ நகை போடுறதையோ பற்றியா பேசாதீங்க. பேசி டெசிஷன் எடுக்காதீங்க. போடுறவங்க அதை போட்டு கல்யாணம் பண்ணுறது அது வேறு. பேசி அதை ஏன் கணக்கு பண்ணுறீங்க? அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு இந்த சம்பிரதாயம் பண்ணுங்கள், பொங்கல் பண்ணுங்கள், தீபாவளி பண்ணுங்கன்னெல்லாம் சீர் பண்ணுங்கன்னெல்லாம் கேட்காதீங்க. கேட்குற ஹஸ்பண்டை நல்லா கண்டித்து தைரியமாக பேசுங்க. உங்கள் மனசில் அந்த ஒரு ப்ராட் மைண்டு வேணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறது.